அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஒரு செம்ம சூப்பரான நெத்திலி கருவாடு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இது வந்து நெத்திலி கருவாடு பாருங்கள், நான் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி நெத்திலி கருவாடு. இதோட கூட்டு அப்படி இல்லைன்னா பிரட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப யம்மியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இங்கே வந்து நான் 100 கிராம் நெத்திலி கருவாடை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நார்மல் பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய கடாயில் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த நெத்திலி கருவாடை இப்படியே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் தொக்கு, அதாவது இந்த கருவாட்டு கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன சின்ன கருவாடு, அதனால இதோட ஹெட்டை வந்து நான் எடுக்கலை. பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இந்த கருவாட்டு கூட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெத்திலி கருவாடு வந்து இங்கே 100 கிராமே 100 ருபீஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பட் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதை நம்ம இப்போ சைடில் வச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ இந்த கூட்டு பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகம். நான் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். வீடே மணக்குது இந்த ரெசிபி பண்ணும்போது. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. நான் வந்து இந்த கருவாட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 நல்லா கனிஞ்ச தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க, தனியா பவுடர். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி போட்டிருக்கேன், வத்தல் பொடி. நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து வெறும் ஒயிட் ரைஸ் கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மஜாவாக இருக்கும். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த வறுத்து வச்சுருக்கிற நெத்திலியை சேர்த்துடலாம். நீங்கள் நெத்திலி கருவாடு வாங்கும்போது என்றைக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்து வாங்கிக்கோங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்பொழுது சுவையான நெத்திலி கூட்டு ரெடி ஆகிட்டு, கொத்தமல்லி எல்லாம் தூவியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் உப்பு இல்லாமல் பொங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து சாம்பார் கூட, ரசம் கூட, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி பொரியல், அதாவது கூட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.